வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 65வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும், அதையும் பாருங்க. ஸோ சில வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி முன்ன மாதிரி இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இப்போ புது மைக் வாங்கி பேசிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதில் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்டையும் கீழே போடுங்க. அது போக அடுத்ததாக என்ன அனிமே எடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் ஓட் போடுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததான் நம்ம என்ன அனிமே எடுத்து பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க. அந்த ஓட்டை பேஸ் பண்ணி அடுத்ததாக என்ன அனிமே பேசுறதுன்னு நான் பார்க்குறேங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் போய் ஓட் பண்ணுங்க. அது போக முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ முன்ன மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பழைய மாதிரி சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன குழந்தையை காட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து கை காட்டுது, இந்த மாதிரி அந்த புகைக்குள்ள இருந்து என்னமோ வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அது நம்ம ஃப்ளையிங் மிஷின் தாங்க பறந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓனியோகோபாங்க்கும் மற்றவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஓனியோகோபாங்க் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் ரெடியாக இருங்க குதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓனியோகோபாங்க் நீ வந்துருங்க கூட அப்படின்னு கூப்பிடும்போது இல்லை என்னால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் வந்து போய் சேர்ற வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், இதை நான் எமர்ஜென்சி லேண்டிங் தான் பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்ல அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நிறைய பாறைகள் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளையிங் மிஷினை நோக்கி வருதுங்க. ஸோ இவங்களும் கப்பலை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது ஏகப்பட்ட டேமேஜும் நடக்குது. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாரும் என்ன ஆச்சு, எங்கிருந்து இந்த பாறைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம லீவை பார்க்குறாங்க. அதுவும் அந்த பீஸ்ட் டைட்டன் தான் தூக்கி வீசிட்டு இருக்கு, அங்கதான் இருக்கான் ஜீக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா பீஸ்ட் டைட்டன் கீழே இருந்து பாறைகளை நொறுக்கி இவங்களை தூக்கி வீசிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஓனியோகோபாங்கும் சொல்றாங்க எப்ப வேணா நம்ம வந்து அந்த பாறைகள் மோதி வெடிக்கிற வந்து வாய்ப்பு இருக்கு, ஸோ எல்லாரும் குதிக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே டக்குன்னு குதிச்சிடுறாங்க. ஸோ ஓனியோகோபாங்கும் கஷ்டப்பட்டு அந்த பிளைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி போய்கிட்டு இருக்காருங்க. பீஸ்ட் டைட்டன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாறைகளை அவங்களை நோக்கி தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீம் பாத்தீங்கன்னா ஓடிஎம் கீரை யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு தப்பிச்சு கடைசியில் நம்ம ரைனர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆர்மர் டைட்டனா மாறி நம்ம பீஸ்ட் டைட்டனை வந்து அப்படியே பிடிக்கிறாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பீஸ்ட் டைட்டன் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, கழுத்துல இருந்து அந்த எலும்புக்கு ஒரு கனெக்ட் போயிருக்கும், அது வந்து அந்த உழுதுருந்துங்க. இதை வந்து தூரத்தில் இருக்கிற ஜெனரல் பாக்குறாருங்க. ஆர்மர் டைட்டன், கார் டைட்டன், அது போக ஓடிஎம் கீர் யூஸ் பண்ணிட்டு சில வீரர்கள் அப்படின்னா பாரடைஸ் ஐலாண்ட்ல இருந்து மக்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, இந்த ரம்லிங் எப்படியோ தடுக்கணும்னு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆர்மினை காட்டுறாங்க. ஏரன் உங்ககிட்ட லாஸ்டா ஒரு டைம் கேட்கிறேன், ரம்பிளிங்க தயவு செஞ்சு நிறுத்து, இல்லாட்டி நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு நம்ம ஆர்மின் சொல்றாருங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நமக்கு வந்து ரொம்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ எமீர் பிடிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பண்ணியை வந்து தப்பிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீன் தான் காட்டுறாங்க. நம்ம எமீர் பாத்தீங்கன்னா அந்த பண்ணி பாவமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வேணும்னே தான் கதவை வந்து ஒழுங்கா மூடாம வந்திருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஸ்மைல் பண்ணிட்டே தான் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தாங்க அரசர் வந்து எமீருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த டைட்டன் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஸோ நம்ம ரைனர் பாத்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் டைட்டன் பிடிச்சிருப்பாருங்க. ஸோ இப்போ பீஸ்ட் டைட்டன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புகையா மாறிக்கிட்டு இருக்கு, எவாபரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஜிக்கியும் காணும், யாரையுமே காணும். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆர்மின் சொல்றாங்க கண்டிப்பா ஜீக்கோட பாடியும் பாத்தீங்கன்னா வார் ஹேர்மர் டைட்டன் மாதிரி இந்த எலும்புக்குள்ளதான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கணும், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது நம்மளோட ஜேனோ வந்துட்டு ரொம்ப கடுப்பாகிறாருங்க. டே இது எவ்வளவு பெரிய உருவம், இதுல நம்ம எங்கன்னு போயிடுற தேடி கண்டுபிடிப்போம் அந்த ஜீக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷனாக. இப்ப நம்ம ஆர்மின் கத்துறாருங்க. சரி எனக்கு புரியுது ஜேன், என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் இந்த மொத்த இடத்தையுமே வெடிக்க வைக்க போறேன், நான் கொலோசோ டைட்டனா மாறி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆகுதோ பாத்துக்கலாம். நான் கொலோசோ டைட்டனா மாறதுக்கு முன்னாடி நீங்க கார் டைட்டன்லயும் ஓடிங்கிரியும் யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிருங்க. நான் இப்போ கொலோசோ டைட்டனா மாறறதுனால ஏரன் கண்டிப்பா சாக மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மொத்த இடமும் இடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏரனையும் ஜீக்கையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகே அப்படிங்கிறாங்க. மீக்கத்தாவும் கொஞ்சம் தயக்கப்பட்டு ஓகேங்கிறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆர்மின் வச்சு ரொம்ப தூரமா தள்ளி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஆர்மினும் பாத்தீங்கன்னா அங்க அந்த புகைக்கு நடுவில் நின்று இருக்காரு. ஸோ எப்படியாச்சும் நான் இங்க இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தியே ஆகணும், எப்படியாச்சும் உன்னை தடுத்து நிறுத்தி ஆகணும் ஏரன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மீக்கசா வந்துட்டு கத்துறாங்க, ஆர்மின் உன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம ஆர்மின் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு புது விதமான ஒரு மாடு மாதிரி இருக்கிற டைட்டன் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆர்மினை பாத்தீங்கன்னா அந்த நாக்கால புடிச்சு அப்படியே தன்னோட வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருங்க. இதை பார்த்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வாய்க்குள்ள போற கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்மின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எமிபிர்ஸை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாருங்க. எல்லாரும் போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே திரும்பி பார்த்து ஐயோ ஆர்மின் அந்த ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது
அவங்கள சுத்தி ஏகப்பட்ட டைட்டன்ஸ் நின்னுகிட்டு இருக்குங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஓனியோகோப்பாங்க வந்த அந்த பிளேன காட்டுறாங்க. ஸோ அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அதிலிருந்து ஓனியோகோப்பாங்க தூக்கி மக்கள் வந்து வெளியே வச்சிருக்காரு. பட் அவருக்கு எதுவும் ஆகலைங்க. அங்க வந்து ஆனியோட அப்பா வந்துட்டு உனக்கு ஆனியை பத்தி தெரியுமா, உனக்கு ஆனியை தெரியுமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. பட் ஓனியோகோப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்ல மயக்கத்துல இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணி ரைனர் கிட்ட காட்டுறாங்க. ரைனரை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸ் வந்து அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஓடியன் கீர்ஸ் யூஸ் பண்ணி தண்டர் ஸ்பியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரைனருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜெயின் சொல்றாரு, என்ன இதெல்லாம் பார்க்க பியூர் டைட்டன் மாதிரியே இல்லையே, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க நம்ம கோனின் கத்துறாரு, இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தண்டர் ஸ்பியர்ஸும் முடிஞ்சிரும், நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் கத்த அப்படியே நம்ம கோனின் கேட்கிறாருங்க, ஒருவேளை நம்ம ஆர்மி இப்ப வந்து செத்து போயிருந்தானா இப்ப என்ன பண்றது, நம்ம பிளான் ஃபுல்லாவே ஃபெயில் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம லீவை சொல்றாரு, இந்த மாதிரி ஆர்மினுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்திருந்தாலும் அவன் நேரம் டைட்டனா மாறி இருப்பான். ஸோ அவனை வந்து உயிரோட எந்த பாதிப்பும் இல்லாம தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம எப்படியாச்சும் ஆர்மினை காப்பாத்தி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட டைட்டன்ஸ் இருக்கு, இதுங்களை எப்படியாச்சும் நம்ம சமாளிச்சே ஆகணும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல நம்ம மீகோசோவும் பயங்கர கோபமாகறாங்க. ஸோ நம்ம லீவை சொல்றாரு, இல்ல இல்ல நீ கோவப்படாத, நான் வந்து முன்னாடி போறேன். ஸோ நீ வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்னு சொல்ல நம்ம மீகசாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அவங்க கோவத்தை. அப்ப நம்ம கார்டைட்டனுக்குள்ள இருக்கிற பீக் வந்து ஒன்று சொல்றாங்க, நீங்க சொல்றது நடக்கவே நடக்காது கேப்டன் லீவை, ஏன்னா இதுங்கெல்லாம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே ஒரு காலத்துல 9 டைட்டன்ஸா இருந்தவங்களோட பவர்ஸ் தான் இங்க இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த டைட்டன்ஸ் இருந்தாங்களோ அவங்களோட டைட்டன்ஸோட உருவம் தான் இங்க நின்றுகிட்டு இருக்கு. ஆனா இந்த டைட்டன்ஸ் எல்லாம் சுய நினைவோட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபவுண்டிங் டைட்டன் பவர் மூலமா இதுகளை நம்ம எத்தனை தடவை கொன்னாலும் திரும்ப திரும்ப ஏரன் வந்து இந்த டைட்டன்ஸை கொண்டு வர வைக்க முடியும்னு ஒண்ணு சொன்னோன்னு எல்லாரும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. கோனேன் சொல்றாரு, அப்பனா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஸோ நம்மளால இதுக்கு கூடயே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, எப்படி நம்ம ஏரனை வந்து தடுத்து நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம பீக் ஒன்று சொல்றாங்க, ஏரனை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது, நல்ல வேளை நான் ஏரனோட ஃப்ரெண்டு கிடையாது, ஸோ நான் போய் அவனை கொல்றதுனால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பீக் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. நம்ம கார் டைட்டனோட பீக் என்ன பண்றாங்கன்னா நம்மளோட ஏரன், அதாவது அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட கழுத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் நம்ம பீக் பாத்தீங்கன்னா அசால்ட்டா எல்லாத்தையும் தப்பிச்சு எப்படியும் ஏரனோட கழுத்து வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ நம்ம கார் டைட்டன் முதுகுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெடி மருந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பவுண்டிங் டைட்டனோட கழுத்துல சுத்தி விட்டுறாங்க. நம்ம மீக்கஸாவும் வந்துட்டு வேணாம் இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வர நம்ம பீக் பாத்தீங்கன்னா கார் டைட்டன் உடம்புன்றது வெளியே வந்து எப்படியாச்சும் அந்த டிட்டர்னேட்டை அழுத்திடணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அழுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கையை ஓங்குறாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஸ்பியர் வந்து அப்படியே நம்ம பீக்கை வந்து குத்தி கிழிச்சிருது. என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்து வார்ஹேமர் டைட்டன் நின்றுட்டு இருக்குங்க. அப்படியே நம்ம ரைனர் எப்படியாச்சும் போய் பீக்கை காப்பாத்தலான்னு பார்த்தா நம்மளோட முன்னாள் ஜா டைட்டனான கேலியட்டோட உருவத்துல வந்து ஒரு ஜா டைட்டன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ரைனரும் எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ எப்படியாச்சும் நம்மளோட ஜெயின் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்றாரு. பாத்தீங்கன்னா இன்னொரு ஜா டைட்டன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெயின் அப்படியே முழுங்குற மாதிரி வந்துருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் லீவை தான் வந்து காப்பாத்துறாரு. நம்ம கேப்டன் லீவை பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் ஆர்மினை கண்டுபிடிச்சே ஆகணும், ஆர்மின் தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரே வழி ஜெயிக்கிறதுக்கு, ஸோ எப்படியாச்சும் அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல தூரத்துல பார்க்கக்கூடிய அந்த ஜெனரல் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் போய் கிணன்ல வந்து சுட ஆரம்பிங்க. பட் அதுக்கு ஒரு சோல்ஜர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம கிட்ட முக்காவாசி ட்ரூப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏர்ஷிப்ல போனாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க, இப்ப நம்மளால ஃபயர் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 3 கிணன் தான் ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அந்த ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அவங்க அவங்களோட உயிரை கொடுத்து எப்படியாச்சும் போராடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால இங்க வந்து வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாது, நம்மளால முடிஞ்சதை ஏதாச்சும் நம்ம பண்ணணும். இந்த போர் எதுக்கு நடக்குதுன்னா இந்த மாதிரி ஹியூமனிட்டி வந்துட்டு எப்படியாச்சும் சர்வை ஆகணும்ட்டு தான் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போராடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க இவர் சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் வர்சஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா டைட்டன்ஸ்க்கும் சண்டை மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எல்லாரும் தப்பிக்கிறாங்க அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்மர் டைட்டன் முன்னாடி ஓடிட்டு இருக்கும்போது 3 ஆர்மர் டைட்டன் பாத்தீங்கன்னா அவரை துரத்திட்டு ஓடி வருதுங்க. நம்ம மீக்கஸாக தண்டர் ஸ்பியர்ஸ் எல்லாம் விட்டு காப்பாத்துறாங்க. ஸோ ஏகப்பட்ட டைட்டன்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு அலமோதிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆர்மினை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆர்மின் அப்படியே லைட்டா கண்ணை முழிக்கிறாருங்க, அவருக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் போகல. ஸோ அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, இதெல்லாம் நீயா பண்ண ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இல்ல இதெல்லாம் நீ பண்ணல, இதெல்லாம் பண்ணது எமிர் ஃப்ரெட்ஸ், ஏரன் முன்னேறி போவேன் மட்டும்தான் சொன்னான். ஸோ அவன் முன்னேறி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கான். அப்படின்னா நம்மளை தடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா ஃபவுண்டர் எமீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான்.
அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.